அப்போ கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த மார்க்கம் என்பது நம் அனைவரும் கட்சித்தீரிய ஒரு மார்க்கம் அல்ல. நாம் பிறப்பால் இஸ்லாத்தை ஏற்றிருக்கின்றோம். இந்த மார்க்கத்தில் வாழ்வது பெரிய விஷயம் அல்ல. மரணிக்கும் வரை இந்த மார்க்கத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். ஆனால் ஒரு சில குணங்கள் இருக்கின்றது. அந்த குணம் நம்ம இடத்திலே இருந்தால், அந்த குணத்திற்கு நாமவே ஏற்று அந்த குணத்திற்கு சொந்தக்காரர்களானாலும் சரி, அல்லது பிறர் நம் மீது அந்த குணத்தை திணித்தாலும் சரி, யதார்த்தமாக அந்த குணம் நம்ம இடத்திலே இருக்கும் என்று சொன்னால், அந்த குணமுள்ளவர்களை அல்லாஹ் இந்த மார்க்கத்தை நீடிக்க வைக்க மாட்டான். அல்லாஹ்வே நம்மை கழுத்தை பிடித்து வெளியே தருவான் என்பதற்கு ஒரே ஒரு உதாரணமாக ஒரே ஒரு வரலாற்றை மட்டும் நான் பதிவு செய்கின்றேன். அந்த வரலாற்றினுடைய முடிவில் நீங்களாகவே எண்ணக்கூடும் அல்லாஹ் வெறுக்கக்கூடிய ஒரு பண்பு எவ்வளவு மோசமான ஒரு பண்பு என்பதாக. இந்த வரலாற்றை இமாம் இப்னு கத்தீர் அவர்கள் ஹிதாயா வ நிஹாயா என்ற தன்னுடைய வரலாற்று புத்தகத்திலும் இமாம் தஹபீப் கூட இந்த வரலாற்றை பதிவு செய்திருக்கின்றார்கள். சஹீஹான ஒரு வரலாறு. அன்றைய உமர் அலியின் ஆட்சி காலத்தில் ரோம் நாட்டை அன்றைய ஆட்சி செய்திருந்த மன்னர்களில் மிக முக்கியமான மன்னர் ஜபலா என்று சொல்லக்கூடிய மன்னர். ஜபலா முதலில் ரோம் என்று சொன்னால் ஒரு நாடு கிடையாது. ரோம் என்று சொன்னால் ஐரோப்பிய ஒன்றியம், ஐரோப்பிய யூனியன் என்று சொல்கின்றோம் அல்லவா? 30 நாடுகளுடைய தொகுப்பு தான் ஐரோப்பிய யூனியன். அது போன்று ரோம சாம்ராஜ்யம் என்று சொன்னால் பல 100 நாடுகளினுடைய தொகுப்பு தலைமை தான் ரோம சாம்ராஜ்யம். அந்த ரோம சாம்ராஜ்யத்தை அன்று ஆட்சி செய்திருந்த மன்னர்களில் மிக முக்கியமான மன்னர் ஜபலா என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னர். ஜபலா ரோமில் இருக்கின்றார், ஒரு கிறிஸ்துவ மன்னர். உமர் அலி அவர்கள் மதீனாவிலே இருக்கின்றார்கள். அந்த காலகட்டத்தில் உமர் அலியின் தலைமையில், உமர் அலியின் ஆட்சியில் நாம் ரோமிற்குரிய ஒவ்வொரு நாடுகளாக கைப்பற்றிக் கொண்டே சென்று கொண்டிருந்தோம். அப்போ ஜபலா முதலில் கேள்விப்படுகின்றார், இஸ்லாம் என்ற ஒரு இஸ்லாத்தை பற்றி முதலில் கேள்விப்படுகின்றார். இஸ்லாம் என்ற ஒரு சன்மார்க்கம் இந்த உலகத்திலே கோலாட்சி கொண்டிருக்கின்றது. அவர்கள் நம்முடைய நாடுகளின் ஒவ்வொரு நாடுகளாக அவர்கள் கைப்பற்றிக் கொண்டே இருக்கின்றார்கள் என்பதாக ஜபலா முதலில் இஸ்லாத்தை பற்றி கேள்விப்படுகின்றார். ஜபலாவிற்கு ஒரு ஆர்வம், யார் அந்த இஸ்லாமியர்கள்? 2000 ஆண்டுகள் உலகத்தை கட்டி பாதுகாத்த எம்முடைய ராணுவத்தை கூட கொஞ்சம் அசைத்து பார்க்கின்றார்கள் என்று சொன்னால், யார் அந்த இஸ்லாமியர்கள்? அவருடைய கொள்கை என்ன? அவருடைய கோட்பாடு என்ன என்பதாக இஸ்லாத்தை பற்றி படிக்க ஆரம்பிக்கிறார் ஜபலா. படிக்க ஜபலாவிற்கு ஆர்வம் கூடுகின்றது. இஸ்லாத்திலே கூறப்பட்டிருக்கின்ற மனிதநேயம், அதில் கூறப்பட்டிருக்கின்ற நற்பண்புகள், ஓரிரை கொள்கை, இன்னும் ஒரு கிறிஸ்துவ மன்னர் என்பதால் இஸ்லாத்திலே கூறப்பட்டிருக்கின்ற ஈசா நபியுடைய வரலாற்றை எல்லாம் படித்து ஜபலாவிற்கு ஆசைகள் விடுகின்றது. நாம் ஏன் இந்த சன்மார்க்கத்திற்குள்ளாக நுழையக்கூடாது என்பதாக. அப்போ ஜபலா ஒரு நாட்டினுடைய மன்னர், யாரிடத்திலும் சொல்லாமல் தன்னுடைய பதவிகளை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு இரவோடு இரவாக தன்னுடைய குதிரையை தட்டி கொண்டு மதீனாவிற்கு செல்கின்றார்கள். மதீனாவிற்கு சென்று உமர் அலியை சந்திக்கின்றார்கள். உமர் அலியிடத்திலே முறையிடுகின்றார், எனக்கு உங்களுடைய மார்க்கத்தை பற்றி கற்றுத்தாருங்கள், நான் உங்கள் மார்க்கத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக. உமர் அலி இமாமுடைய அருகில் வைத்துக் கொண்டு இஸ்லாத்தை பற்றி கற்றுத் தருகின்றார்கள். தாவா அழைப்புப்படி செய்கின்றார்கள். ஜபலாவும் அதே இடத்திலேயே உமர் அலியின் கையை பிடித்து இஸ்லாத்திற்குள்ளாக நுழைந்து விடுகின்றார் ஜபலா. உமர் அலிக்கு எல்லாம் பெரிய சந்தோஷம், மதீனா முழுக்க மகிழ்ச்சி. காரணம், ஒரு நாட்டினுடைய மன்னர், அதுவும் ரோம் நாட்டினுடைய மன்னர், தன்னுடைய பதவிகளை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு, எனக்கு பதவியும் வேண்டாம், எனக்கு மதிப்பும் வேண்டாம், மரியாதையும் வேண்டாம், நான் இந்த சன்மார்க்கத்தின் உள்ளாக வாழ்ந்தால் மட்டுமே போதுமானது என்பதாக வந்திருக்கின்றார்கள். இந்த இஸ்லாத்தையும் பின்பற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவருக்கு கொடுக்க வேண்டிய எல்லா கண்ணியத்தையும் இந்த இஸ்லாமிய அரசாங்கம் அவருக்கு கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் மதீனாவிலே உமர் அலி அவர்கள் ஒரு தனி வீட்டை ஏற்பாடு செய்து ஜபலாவிற்கு அன்பளிப்பாக கொடுக்கின்றார்கள். அப்ப அந்த வீட்டில் வாழ்ந்து கொண்டு ஜபலா இஸ்லாத்தை பின்பற்றிக் கொண்டிருக்கின்றார். இஸ்லாத்தை பின்பற்றுவதில் ரொம்ப ஆர்வம் கொண்டவர் ஜபலா. கொஞ்சம் கவனமாக கேட்க வேண்டும். எல்லா அமல்களையும் போட்டி போட்டுக் கொண்டு செய்வார் ஜபலா. எல்லா தொழுகையிலும் முன்சப்பிலே வந்து தொழுகையை எதிர்பார்த்தவராக அமர்ந்து கொண்டிருப்பார். அப்போ அந்த காலகட்டத்தினுடைய ஹஜ்ஜுடைய காலமும் வருகின்றது. மதீனாவிலிருந்து உமர் அலியின் தலைமையில் ஹஜ் செய்வதற்காக ஹாஜிகளுடைய படை கிளம்புகின்றது. ஜபலாவிற்கும் ஒரு ஆசை, நானும் இந்த வருட ஹஜ்ஜை உங்களோடு நிறைவேற்ற வேண்டும் என்பதாக உமர் அலி இடத்திலே முறையிடுகின்றார் ஜபலா. உமர் அலி அவர்களும், வாருங்கள் ஜபலா, எங்களோடு எல்லா கடமைகளையும் நிறைவேற்றினீர்கள், இஸ்லாத்திற்குள்ளாக நுழைந்தீர்கள், இஸ்லாத்தை போட்டி போட்டுக் கொண்டு பின்பற்றிக் கொண்டிருக்கிறீர்கள், எங்களோடு வாருங்கள், நாங்கள் உங்களுக்கு ஹஜ்ஜுடைய கடமைகளும் கற்றுத் தருகிறோம் என்பதாக கூறி ஜபலாவுடைய கையை பிடித்து அழைத்து செல்கின்றார் உமர் அலி மக்காவிற்கு. அங்கே சென்று எல்லா ஹஜ்ஜுடைய கடமைகளை எல்லாம் நிறைவேற்றுகின்றார்கள். அரஃபாவிற்கு செல்கின்றார்கள், மினாவிற்கு செல்கின்றார்கள், முஸ்தலிஃபா செல்கின்றார்கள்.
ஹஜ்ஜுடைய எல்லா கடமைகளும் நிறைவேற்றுகின்றார்கள். கடைசியாக ஊருக்கு திரும்புவதற்கு முன்னால் ஒரே ஒரு கடமை மட்டும் பாக்கி இருக்கும். தவாஃபுல் விதா என்று சொல்லக்கூடிய ஒரு கடமை, அதுதான் கடைசி கடமை. அந்த தவாஃபுல் விதாவிலே கூட்டம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அன்றைக்கும் அப்படித்தான், இன்றைக்கும் அப்படித்தான். அப்போ உமர் அலி அவர்கள் கட்டளையிடுகிறார்கள், நீங்கள் தவாஃபுல் விதா செய்து கொள்ளுங்கள், இன்று நாம் அனைவரும் மதீனாவிற்கு திரும்ப இருக்கின்றோம் என்பதாக. இப்போ ஜபலாவும் தவாஃபுல் விதா செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஜபலாவிற்கு பின்னால் ஒரு கருப்பு நிறத்து மனிதர், தேகங்கள் மெலிந்த, உதடுகள் தடித்த, முடிகள் எல்லாம் சுருட்டையாய் வியர்வைகள் வடிந்த ஒரு கருப்பு நிறத்து மனிதர் ஜபலாவிற்கு பின்னால் தவாப் செய்து கொண்டிருக்கின்றார். அந்த கருப்பு நிறத்து வாலிபருக்கு தெரியாமல் ஜபலாவுடைய கீழாடை அவர் மிதித்து விடுகின்றார். அந்த கீழாடை கிழித்து விடுகின்றது. பின்னால் திரும்பி பார்க்கின்றார் ஜபலா. பொதுவாக ஐரோப்பியர்கள் கருப்பை வெறுப்பார்கள். இன்றைய காலகட்டத்திலும் அவர்கள் அப்படித்தான் இருக்கின்றார்கள். என்னதான் அவர்கள் நாகரிகத்தின் உச்சாணியில் இருந்தாலும் கூட இந்த கருப்பருடைய விஷயத்தில் அவர்கள் பல நூற்றாண்டுகளையும் தாண்டி மாபெரும் மனிதநேயத்திற்கு எதிராகவே நடந்து கொண்டிருக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரியவருடைய அல்லாஹ்வுடைய தூதர் மட்டும்தான் சரித்திரத்திலும் சமுத்திரத்திலும் ஒரு கருப்பருக்கு தன்னுடைய இடத்தை கொடுத்து அழகு பார்த்தவர். இஸ்லாமிய வரலாற்றை படித்தவர்களுக்கு தெரியும், அல்லாஹ்வுடைய தூதர் யாருடைய மடியில் சாய்ந்து தூங்குவார் என்பதாக. பிலால் இப்னு ரபாஹா என்று சொல்லக்கூடிய ஒரு கருப்பு நிறத்துக்கு அந்த நாட்டிற்கு சொந்தக்காரனான ஒரு அடிமையாக வாழ்ந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹுடைய மடியில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் சாய்ந்து கொண்டு தூங்கிக் கொண்டிருப்பார்கள். பிலால் தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய முதன்மையான நண்பர். இந்த உலகம் எவ்வளவு எல்லாம் பேசுகின்றார்கள், சகோதரத்துவம், சமத்துவம், மனிதர்கள் அனைவரும் சமம் என்றெல்லாம் இந்த உலகத்திலே பேசப்படுகின்றது. ஆனால் சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் இந்த உலகத்திலே முதல் முறையாக முழுமையாக நிலைநாட்டியவர் நம்முடைய தலைவர் தான், எந்தவித சந்தேகமும் இல்லை. அதற்கு உதாரணமாக மக்கா வெற்றி கொள்ளப்பட்டது. அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் யாரை அழைத்தார்கள்? முதலாக பலாயிரம் ஆண்டுகள் காபா என்று சொன்னால் அது மேற்தட்டு மக்களுக்கு மட்டுமே சொந்தம் என்பதாக இருந்த காபாவை வெற்றி கொள்ளப்பட்டவுடன் இந்த கருப்பர்கள் எல்லாம் அந்த காபாவிற்கு அருகில் கூட செல்லக்கூடாது என்ற சட்டம் இருந்தது. அப்போ அந்த காலகட்டத்தில் மக்கா வெற்றி கொள்ளப்பட்டவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் அழைத்தார்கள், பிலால் இப்னு ரபாஹா வாருங்கள். எல்லா நபிமார்களும் நபி தோழர்களும் அந்த சபையில் இருக்கின்றார்கள். அபூபக்கர் அலி அங்கே இருக்கின்றார்கள், உமர் அலியும் அங்கே இருக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய கோத்திரத்தை சார்ந்த அலி அலியும் அங்கே இருக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதரினால் வளர்க்கப்பட்ட ஸைத் பின் சாபித் அலி அங்கே இருக்கின்றார்கள், இன்னும் குர்ஆனிலே நன்கு தேர்ச்சி பெற்ற பல சஹாபாக்கள் அங்கே இருக்கின்றார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அழைத்தார்கள், பிலால் இப்னு ரபாஹா வாருங்கள், அல்லாஹ்வுடைய அழைப்பை கொடுங்கள், இந்த உலகத்திற்கு உரக்க சொல்லுங்கள், இந்த காபாவின் மீது ஏறி காபாவை மிதித்தவராக அல்லாஹ்வின் அழைப்பை கொடுங்கள், இந்த உலகத்திற்கு உரக்க சொல்லுங்கள், மனிதர்களுக்கு மத்தியில் எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது, மனிதர்கள் அனைவரும் சமம் என்பதை இந்த உலகத்திற்கு உரக்க சொல்லுங்கள் என்பதாக சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் இந்த உலகத்திலே முதலாக நிலைநாட்டியவர் நம்முடைய தலைவர் தான். அப்போ ஜபலா தவாப் செய்து கொண்டிருக்கிறார். அதற்கு பின்னால் ஒரு கருப்பு நிறத்து வாலிபர் தவாப் செய்து கொண்டிருந்தார். அந்த கருப்பு நிறத்து வாலிபருக்கு தெரியாமல் அவருடைய கீழாடை அவர் மிதித்து விடுகின்றார். அந்த கீழாடை கிழிந்து விடுகின்றது. பின்னால் திரும்பி பார்க்கிறார் ஜபலா. தேகங்கள் மெலிந்த, உதடுகள் தடித்த, காலமாக யாரை ரோம் நாட்டினுடைய மன்னர்கள் அடிமையாக வைத்திருந்தார்களோ அந்த நாட்டிற்கு சொந்தக்காரரான ஒரு கருப்பு நிறத்து வாலிபன் ஒரு ரோம் நாட்டின் மன்னருடைய ஆடையின் மீது கால் வைப்பது தகுமோ என்ற கோபத்தில் ஓங்கி அடித்து விடுகிறார் அந்த கருப்பு நிறத்து வாலிபன். அவருடைய கண் பாதிப்படைந்து விடுகின்றது. எல்லா ஹஜ் எல்லாம் முடித்துவிட்டு மதீனாவிற்கு திரும்பி செல்கின்றார்கள். அங்கே சென்ற அந்த கருப்பு நிறத்து வாலிபன் உமர் இடத்திலே வழக்கு தொடரப்படுகின்றது. இது போன்று நான் தவாப் செய்து கொண்டிருந்தேன், எனக்கு முன்னால் ஜபலாவும் தவாப் செய்து கொண்டிருந்தார், அவர் ஜபலான்னா எனக்கு தெரியாது, அவர் ரோம் நாட்டுடைய மன்னர்னா எனக்கு தெரியாது, ஏதோ தெரியாம நான் அவருடைய கீழாடையை மிதித்து விட்டேன், அது கிழிந்து விட்டது, அதற்கு ஜபலா என்ன செய்திருக்க வேண்டும், ஆனால் காபா என்று கூட பார்க்காமல் ஜபலா என்னை ஓங்கி அடித்து விட்டார், என்னுடைய கண் பாதிப்படைந்து விட்டது, எனக்கு நீதியை பெற்றுத்தார்கள் என்று உமர் அலி இடத்திலே நிற்கின்றார். உமர் அலி அவர்களோ நீதிமன்றத்தின் அரசர் அல்லவா. இன்றைய காலகட்டத்தில் வரைக்கும் உமர் அலியின் ஆட்சிகள் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஒரு ரோம் நாட்டினுடைய மன்னராக வாழ்ந்த ஒரு நபரை நாம் எப்படி அழைத்து கேட்பது என்றெல்லாம் உமர் அலி நினைக்கவில்லை. அழைக்கின்றார் ஜபலாவை. ஜபலா அவர் சொல்லுவது உண்மைதானா என்பதாக கேட்கப்படுகின்றது. அன்றைய காலகட்டத்தில் மன்னர்களும் பொய் சொல்ல மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த குணமுள்ளவர்களை தான் மன்னர்களாக
அமர வைப்பார்கள். அப்ப ஜபலாவும் ஒத்துக்கொள்கின்றார், ஆம் அவர் சொல்வது உண்மைதான் என்பதாக. உமர் அலி அவர்கள் தீர்ப்பை எழுதுகின்றார்கள், நீங்கள் அவரிடத்திலே மன்னிப்பு கேளுங்கள் ஜபலா, அந்த மனிதர் மன்னித்து விட்டால் இந்த இஸ்லாமிய அரசாங்கமும் உங்களை மன்னிக்கும். அவர் மன்னிக்காவிட்டால் அவரை நீங்கள் எப்படி காயப்படுத்தினீர்களோ, எப்படி தண்டித்தீர்களோ, அதே போன்று இஸ்லாமிய அரசாங்கமும் அவரை வைத்து உங்களை தண்டிக்கும், உங்களை காயப்படுத்தும். இதுதான் மார்க்கத்தினுடைய சட்டம். பல்லை உடைத்தால் பல்லை உடைக்க வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய சட்டம். எங்கெல்லாம் இஸ்லாமிய ஆட்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றதோ அங்கெல்லாம் இந்த ஹுக்கும்கள் நிலைநாட்டப்பட வேண்டும். அப்போ ஜபலாவுக்கு இதை கேட்டவுடன் கோபம் வந்துவிடுகிறது. யார் அவர்கள்? பல ஆயிரம் ஆண்டுகள் எங்களுக்கு அடிமை சேவகம் செய்து கொண்டிருந்த ஒரு மனிதரிடத்திலே ரோம் நாட்டின் மன்னராகிய நான் மன்னிப்பு கேட்பதா, அல்லது அவரின் மூலியமாக என்னுடைய கண்ணத்தை நீங்கள் பதம் பார்ப்பீர்களா? இதுதான் உங்களுடைய மார்க்கம், இதுதான் உங்களுடைய சட்டம் என்று சொன்னால் உங்களுடைய மார்க்கம் என்ன எனக்கு தேவையில்லை, நான் மார்க்கத்தை விட்டு வெளியே போறேன் ஜபலா. உமர் அவர்கள் சொல்கின்றார், ஜபலா நிதானம், என்ன பேசுகிறீர்கள் ஜபலா, கோபத்தை மெல்லுங்கள், நம் அனைவரும் இஹ்வானுனா சகோதரர்கள், நமக்கு மத்தியில் லா ஃபர்க பைனனா, எந்த வேறுபாடும் கிடையாது ஜபலா, நாம் எல்லாம் ஓர் தாயின் மக்கள் ஜபலா. நீங்கள் அவரை காயப்படுத்தியிருக்கிறீர்கள், மன்னிப்பு கேளுங்கள், முடிந்துவிட்டது. அவர் மன்னிக்காவிட்டால் இந்த இஸ்லாமிய அரசாங்கம் உங்களை தண்டிக்கும், அவ்வளவுதான். நீங்கள் மதம் மாறினால், எது உண்மை என்று தெரிந்ததற்கு பிறகும் சத்திய மார்க்கத்தை விட்டு நீங்கள் வெளியேறினால், இந்த இஸ்லாத்தை உங்களுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக வேண்டி கிள்ளிக்கீரையாக பயன்படுத்தினால் நாளை மறுமையில் என்ன தண்டனை என்பது உங்களுக்கு தெரியுமல்லவா ஜபலா? அப்போதுதான் ஜபலா நிதானத்திற்கு வருகின்றார். விவகாரம் கையை மீறி சென்று விட்டது, எனக்கு அவகாசம் கொடுங்கள் என்பதாக ஜபலா கேட்கின்றார். நான் யோசித்து விட்டு என்னுடைய முடிவை தெரிவிக்கின்றேன், எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்கள் என்பதாக ஜபலா கேட்கின்றார். உமர் அலி அவர்களும் மன்னர்கள் பொய் சொல்ல மாட்டார்கள் என்ற நம்பிக்கையில் தாராளமாக எடுத்துக் கொள்ளுங்கள் ஜபலா, நாளை அதிகாலை ஃபஜர் தொழுகைக்கு பிறகு உங்களுடைய முடிவை சொல்லுங்கள் என்பதாக கலைந்து விடுகின்றார்கள். அன்றைய இரவு ஜபலாவுடைய தூக்கங்கள் கெடுக்கப்படுகின்றது. யோசிக்கின்றார், ஒரு கருப்பு நிறத்து வாழ்மனிடத்திலே ஒரு ரோம் நாட்டினுடைய மன்னராகிய நான் மன்னிப்பு கேட்பதா? நாளைக்கு இரண்டில் ஏதேனும் ஒன்று நடத்தப்பட போகின்றது. ஒன்று, அந்த கருப்பு நிறத்திலே நான் தலைகுனிந்து மன்னிப்பு கேட்க வேண்டும், இல்லை என்றால் அந்த கருப்பு நிறத்து வாலிபர் என்னுடைய கன்னத்தை பார்ப்பார். இந்த இரண்டில் ஒன்றும் கூட நாளைக்கு நடைபெற்றுவிடக் கூடாது என்ற அடிப்படையில் ஜபலா எப்படி வந்தாரோ அதே போன்று இரவோடு இரவாக யாரிடத்திலும் சொல்லாமல் குதிரையை தட்டி கொண்டு ரோம் நாட்டிற்கு திரும்பி செல்கின்றார். அங்கே சென்று அங்கே ஆட்சியில் இருக்கக்கூடிய அவருடைய தாய்மாமனை பார்க்கின்றார், மன்னிப்பு கேட்கின்றார், இஸ்லாத்தை விட்டு மதம் மாறுகின்றார் ஜபலா. இழந்த ஆட்சியை பிடித்துவிட்டு மீண்டும் கிறிஸ்துவ மன்னராக அமர்ந்து விட்டார் ஜபலா. காலங்கள் கடக்கின்றது. இங்கே உமருக்கு நிதானம் இல்லை, அது எவ்வாறு வாழ்ந்து சொற்ப தொகையினுடைய ஒரு சஹாபாக்களை ஜபலாவிற்கு அழைப்பு பணி செய்வதற்காக அனுப்புகின்றார்கள் உமர் அலி அவர்கள். பிறகு அங்கே சென்று அந்த சஹாபாக்கள் ஜபலாவிடத்தில் அழைப்பு பணி செய்வதற்காக செல்கின்றார்கள். ரோம் நாட்டிற்கு சென்று பார்க்கின்றார்கள், ஜபலா மது கிண்ணத்தை வைத்து மது அறிந்து கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார் ரோம் நாட்டினுடைய சிம்மாசனத்தில். பார்த்தவுடன் சஹாபாக்களுடைய கண்களில் எல்லாம் கண்ணீர். அழைக்கின்றார்கள், ஜபலா எவ்வளவு கண்ணியமாக வாழ்ந்தீர்கள் இஸ்லாத்திலே, ஏன் இந்த மார்க்கத்தை விட்டு நீங்கள் விடை பெற்றீர்கள்? நீங்கள் ஃபஜ்ரிலே முன்சஃபிலே அமர்ந்திருந்த அந்த அழகிற்கின்றதே ஜபலா, அவர் செய்த ஒவ்வொரு காரியமாக சொல்லி அவர் இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கின்றார்கள். ஜபலாவும் அழுது கொண்டே பதிலளிக்கின்றார், ஆம், உண்மையில் உங்களுடைய மார்க்கம் தான் சத்தியமான மார்க்கம். ஆனால் என்னிடத்திலே கிபர், என்னிடத்திலே பெருமை இருந்தது. அது போன்று பெருமை உள்ளவர்களை, அகம்பாவம் உள்ளவர்களை அல்லாஹ் உங்களுடைய மார்க்கத்தில் நீடிக்க வைக்க மாட்டான். ஆகவே அல்லாஹ் என்னை உங்களுடைய மார்க்கத்தை விட்டு வெளியாக்கி விட்டான் என்பதாக அழுது கொண்டே அந்த சஹாபாக்களிடத்திலே அந்த செய்தியை கூறி வழி அனுப்பி வைக்கின்றார்கள். அந்த சஹாபாக்களும் அந்த செய்தியை உமரிடத்திலே வந்து எத்தி வைக்கின்றார்கள். உமர் அவர்கள் அந்த செய்தியை கேட்டுவிட்டு சூரத்துல் அஅராஃபுடைய ஒரு வசனத்தை ஓதி காட்டுகின்றார்கள். சஅஸ்ரிஃபு அன் ஆயாதி அல்லதீன யதகப்பரூன் ஃபில் அர்தி பிகைரில் ஹக்கி வஇயரவு குல்ல ஆயத்தன் லா யுமினு பிஹா வஇயரவு சபீல ருஷ்தி லா யத்தகிதுஹு சபீலா வஇயரவு சபீல கையி யத்தகிதுஹு சபீலா. ஆம், சிலர் இருக்கின்றார்கள், அவர்கள் யாருடைய உள்ளத்தில் பெருமை குடிக்கொண்டிருக்குமோ அவர்களை நாம் இந்த மார்க்கத்தில் நீடிக்க வைக்க மாட்டோம். அவர்கள் நம்முடைய வசனங்களை எல்லாம் ஆராய்ச்சி செய்யட்டும், அவர்கள் நம்முடைய மார்க்கத்தை என்னதான் கற்று தெரிய மார்க்க அறிஞர்களாக இருந்தாலும் சரி, இது போன்று பெருமை உள்ளவர்களை, அகம்பாவம் உள்ளவர்களை
நாங்கள் எங்களுடைய மார்க்கத்தில் நீடிக்க வைக்க மாட்டோம், நாங்களாகவே அவர்களை வெளியாக்குவோம் என்பதாக ஒரு சூரத்துல் ஆராஃபுடைய ஒரு வசனத்தை ஓதி உமர் அவர்கள் முடிக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஜபலாவிடத்தில் எல்லா நற்பண்புகளும் இருந்தது. எல்லா அமல்களையும் போட்டி போட்டுக் கொண்டு செய்வார் ஜபலா. அது போன்ற ஒரு சிறந்த மனிதர். ஒரே ஒரு தீய குணம், கெட்ட குணம் மட்டும் ஒரு இடத்தில் இருந்தது. சக மனிதனை, தன்னை போன்று படைக்கப்பட்ட ஒரு சக மனித இனத்தை ஜபலா மட்டமாக பார்த்தார். இந்த பண்பு இருக்கின்றது அல்லாஹ்விடத்திலே மிக மோசமான, அல்லாஹ் வெறுக்கக்கூடிய ஒரு பண்பு. இது போன்ற பண்புள்ளவர்களை அல்லாஹ் இந்த மார்க்கத்தை நீடிக்க வைக்க மாட்டார். நம்மிடத்தில் எத்தனை இது போன்ற பண்புகள் எல்லாம் இருக்கின்றது. பணக்காரர்கள், ஏழைகள் இது போன்று பார்ப்பதுண்டு. இன்னும் கருப்பர்கள், வெள்ளையர்கள் நிறம் மாற்றுகிறோம். குணத்தாரும் அறிவாற்றலாரும் இன்னும் நம்முடைய சமுதாயம் தொழுகைக்கு வரக்கூடிய அந்த தொழுகையாளிகள், தொழுகை அல்லாதவர்களை இது போன்று மட்டமாக பார்க்கக்கூடிய சூழ்நிலைக்கு தான் நம்முடைய சமுதாயம் தள்ளப்பட்டிருக்கின்றது. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, இது போன்ற குணத்திலிருந்து நாம் தவிர்த்திருந்து அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு எதை கற்றுத் தந்தார்களோ அதை பின்பற்றி நம்முடைய வாழ்நாளில் கடைபிடித்தால் மட்டுமே போதுமானது. அல்லாஹ்வுடைய